الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، باب جواز الشرب من جميع الأواني الطاهرة غير الذهب والفضة. وعن حذيفة بن يمان رضي الله عنه قال إن النبي صلى الله عليه وسلم نهانا عن الحرير والديباج والشرب في آنية الذهب والفضة وقال هي لهم في الدنيا وهي لكم في الآخرة متفق عليه. இணைத்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய புதிய தலைப்பு 116 பாடம். தங்கம் வெள்ளி அல்லாத தூய்மையான பாத்திரங்களில் அருந்துவது கூடும். ஹுதைஃபா பின் யமான் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டாடைகளை அணிவதை விட்டும் மற்றும் தங்கம் வெள்ளி பாத்திரங்களில் பருகுவதை விட்டும் எங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். பின்னர் அவை உலகில் அவர்களுக்கும் இறை மறுப்பாளர்களுக்கும் மறுமையில் உங்களுக்கும் உள்ளன என்று கூறினார்கள். இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. புகனியத்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, நம்ம பருகக்கூடிய ஆதாபங்களை பார்த்து கொண்டு வந்த பிறகு இப்ப பாத்திரங்கள் பயன்படுத்தக்கூடிய விஷயங்களை இங்கு இமாம் அன்-நவவி ரஹிமஹுல்லாஹ் இங்கு தலைப்பை கட்டி நமக்கு ஹதீஸுகளை குறிப்பிடுகின்றார்கள். முதல் விஷயம், கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நடிகார்கள், நாம் இதை விஷயத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். மார்க்கத்தில் உண்ணுதல், பருகுதல், உடுத்துதல் மற்ற உலகத்துக்கு தேவையான விஷயங்கள் அனைத்துமே பார்க்கும் பொழுது அதனுடைய அளவுகோல், அதனுடைய பிரின்சிபல் பார்க்கும் பொழுது ஹலாலாக்கப்பட்டவை, அனுமதிக்கப்பட்டவை, பெர்மிசபிள் ஆனது. எதுவரை நமக்கு இது தடை என்பதற்கு ஆதாரம் வரவில்லையோ, இது ப்ரோஹிபிட்டடு, இது தடை செய்யப்பட்டது, இது ஹராம் என்று நமக்கு ஆதாரம் வந்தால்தான் அது தடை செய்யப்பட்டது. இல்லை என்றால் உண்ணுதல், பருகுதல், உடுத்துதல் தேவை நம்ம பரிவர்த்தனை செய்யக்கூடிய மற்ற டிரான்சாக்ஷன் மற்ற விஷயங்களை பார்க்கும் பொழுது உலக ரீதியான விஷயங்கள் அனைத்துமே என்ன, இது அனுமதிக்கப்பட்டவை, பெர்மிசபிள். எதுவரை நமக்கு இந்த விஷயம் ஹராம் என்றதற்கு ஆதாரம் வரவில்லையோ, தடை செய்யப்பட்டது என்றதற்கு ஆதாரம் வரவில்லையோ, இது என்ன, உலக ரீதியான விஷயங்களுக்குரிய அளவுகோல், பிரின்சிபல். இபாதத் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் வணக்க வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அளவுகோலும் பிரின்சிபல் என்ன, நாம எந்த ஒரு வணக்க வழிபாடும் இபாதத்தும் வர்ஷிப்பும் நம்ம செய்ய முடியாது எதுவரை செய்யுங்கள் என்றதற்குரிய ஆதாரம் வரவில்லை. செய்யுங்கள் என்றதற்குரிய நமக்கு ஆதாரம் வரவில்லையோ, கட்டளை வரவில்லையோ, அதுவரை எந்த ஒரு இபாதத்தும் நாம செய்ய முடியாது. நாம இஷாவுடைய தொழுகை 4 ரக்காத் நாம் ஏன் தொழுதோம்? ஏனென்றால் மார்க்கத்தில் 4 ரக்காத் தொழுவது என்று நமக்கு கட்டளைப்பட்டது, அதற்கு நாம் தொழுகின்றோம். அதே மற்ற விஷயங்கள் பார்க்கும் பொழுது பிதத்தான விஷயங்கள் ஏன் செய்யக்கூடாது என்று சொல்கின்றோம்? மார்க்கத்தில் இதை செய்ய வேண்டும் என்பதற்குரிய எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. இந்த விஷயத்தின் இந்த 2 அளவுக்குள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இங்கு நம்முடைய உண்ணக்கூடிய மற்றும் பருகக்கூடிய விஷயத்தில் அனைத்துமே என்ன, பெர்மிசபிள், அனுமதிக்கப்பட்டவை. எது தடை என்று மார்க்கம் நமக்கு சொல்கின்றதோ அதை மட்டும் நம்ம தடுத்து கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது தங்கம் மற்றும் வெள்ளி இல்லாத மற்ற எல்லா தூய்மையான பாத்திரங்களையும் நாம் பயன்படுத்தலாம். அது கண்ணாடியில் செய்யப்பட்டதாக இருக்கட்டும், வேறு எந்த ஒரு விலை மதிப்புள்ள பொருளை கொண்டு செய்யப்பட்டதாக இருந்தாலும் சரி, அந்த பாத்திரங்களை நாம் பயன்படுத்துவது என்பது அனுமதிக்கப்பட்டது. வெறும் தங்கம் மற்றும் வெள்ளியுடைய பாத்திரங்களை அதை பயன்படுத்துவது என்பதும் அதை கொண்டு அதில் சாப்பிடுவதும் அதை நம்முடைய குடிபானங்களை அருந்துவதும் என்பது ஹராமாக்கப்பட்டவை, தடை செய்யப்பட்டவை. தங்கம் மற்றும் வெள்ளியை விட விலை மதிப்புள்ள பாத்திரங்கள் இருந்தாலும் பயன்படுத்தி கொள்ளலாம். திரும்பவும் பதிவு செய்கின்றேன், தங்கம் மற்றும் வெள்ளியை தவிர விலை மதிப்புள்ள, அதை விட அதிகமாக விலையுள்ள, காஸ்ட்லியான, எக்ஸ்பென்சிவாக இருக்கக்கூடிய பாத்திரங்களை நாம் என்ன செய்து கொள்ளலாம், பயன்படுத்தி கொள்ளலாம். எடுத்துக்காட்டாக வைர கோப்பை, வைரத்தில் செய்யப்பட்ட தட்டு, இப்படி என்ற விஷயங்கள் இருக்கும் பொழுது ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தங்கம் மற்றும் வெள்ளியை விட அதிகமாக இருக்கும் அதனுடைய விலை.
ஆனால் மார்க்கம் அதை தடை செய்யவில்லை. இங்கு மார்க்கம் நமக்கு தங்கம் மற்றும் வெள்ளியுடைய தடை செய்திருக்கின்றது. என்ன காரணம்? இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக கூறியிருக்கின்றார்கள், இது இந்த இரண்டுமே என்ன, இந்த உலகத்திலே இறை மறுப்பாளர்களுக்கு கொடுக்கப்படுகின்றன. இந்த உலகத்திலே அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள், அது நல்லது செய்யட்டும், மற்ற அவர்களுடைய வாழ்க்கை அனைத்தும் என்ன, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே அவர்களுக்கு கொடுத்து விடுகின்றான். மறுமையில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்துமே என்ன, நரகம்தான். அவர்களுக்கு எந்த ஒரு பங்கும் கிடையாது. உங்களுக்கு மறுமையில் உள்ளது, உங்களுக்கு மறுமையில் உள்ளது. முஸ்லிம்களுக்கும் அல்லாஹை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இந்த வெள்ளி மற்றும் தங்கத்தினால் உடைய பாத்திரங்களை பயன்படுத்துவதும் அதை கொண்டு கண்ணியப்படுத்தக்கூடிய விஷயம் அது மறுமையில் கொடுக்கப்படும் என்ற இந்த காரணம் சொல்லப்பட்டது. சிலர் ஒரு காரணத்தை வைக்கின்றார்கள். என்ன காரணம்? இது ஏழையுடைய மனசை புண்படுத்தக் கூடாது அல்லது பெருமை அடிக்கக்கூடிய நிலை ஏற்படும் என்பதற்காக இது தடை செய்யப்பட்டிருக்கின்றது என்று கூறுகின்றார்கள். ஆனால் அப்படி கிடையாது. மாறாக அப்படியான பெருமைக்குரிய விஷயம் இருந்திருந்தா தங்கம் வெள்ளி மட்டுமல்ல, மற்ற விலை மதிப்புள்ள பொருட்களையும் நாம் என்ன செய்ய முடியாது, பயன்படுத்த முடியாது. எப்படி ஜக்காத் கொடுக்கக்கூடிய விஷயம் வைரம், வைடூரியம், பிளாட்டினம் என்ற இப்படியான விஷயத்துல ஜக்காத்து கிடையாது. தங்கம் மற்றும் வெள்ளியில் தான் ஜக்காத் உள்ளது. அப்போ அதே போலதான் இங்கு தடை செய்யப்பட்டது என்ன, தங்கம் மற்றும் வெள்ளியுடைய பாத்திரங்கள் பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டது. மற்ற விஷயங்கள் தடை செய்யப்படவில்லை. என்ன காரணம்? இதுதான் இறை மறுப்பாளர்களுக்கு இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டது. அல்லாஹ் ஏற்றுக்கொண்டவர்கள், ஓரிரை கொள்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா மறுமையில் கொடுக்கின்றான். இப்போ இந்த ஹதீஸ்ல நமக்கு இது புரியும். சிலர் மருத்துவ ரீதியாக சொல்லும் பொழுதும் இதை சில விஷயங்களை உடலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய என்று கூறுகின்றார்கள். அல்லாஹ் இந்த விஷயத்தை நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். இந்த ஹதீஸில், அடுத்த ஹதீஸில் அதோடைய தொடர்ச்சியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸில், வெள்ளி மற்றும் தங்க பாத்திரத்தில் குடிப்பவர் அவர் தன் வயிற்றில் நரக நெருப்பை தான் ஊற்றிக் கொள்கிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த ஹதீஸும் புகாரி மற்றும் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த ஹதீஸை அறிவித்தார்கள். யாரு தங்கம் மற்றும் வெள்ளி பாத்திரத்தில் யார் அருந்துகின்றாரோ, அல்லது இன்னொரு அறிவிப்பில் வெள்ளி மற்றும் தங்கத்துடைய பாத்திரத்தில் யார் அருந்துகின்றார்களோ, சாப்பிடுகின்றார், அவர் தன்னுடைய வயிற்றில் என்ன அவர் போட்டுக் கொள்கின்றார், நரகத்துடைய நெருப்பை தான் அவர் போட்டுக் கொள்கின்றார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கு எச்சரிக்கை விடுத்தார்கள். ஆக இந்த ஹதீஸில் அல்லது இந்த அல்லாஹு தஆலா நம்ம இந்த உலகத்தில் அனைத்து விஷயங்கள் நமக்காக வசப்படுத்தினான். அதை தெளிவாக தன்னுடைய திருமறையில் கூறியிருக்கிறார். ஹுவல்லதி ஹலக லகும் மா ஃபில் அர்தி ஜமீஆ. இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்துமே உங்களுக்காக தான் படைக்கப்பட்டது. இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை, நமக்கு அனுமதிக்கப்பட்ட விஷயங்களை பயன்படுத்தி கொண்டு அல்லாஹுக்கு நன்றி உள்ள ஒரு அடியார்களாக, அல்லாஹுக்கு நன்றி உள்ள அடியார்களாக நாம் வாழ்வதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். இதற்காக எல்லா வசதிகள் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி விட்டு, ஆனால் மனிதனும் என்ன செய்கின்றான், எல்லா சகல சௌபாகியங்களை அனுபவித்துக் கொண்டு அல்லாஹுக்கு மாறு செய்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றான். அது அவன் அந்த விஷயத்தில் அவனே சாட்சியாகவும் இருக்கின்றான். அல்லாஹ் தன்னுடைய திருமறை சொல்லும் பொழுது, நிச்சயமாக மனிதன் என்ன இருக்கின்றான், நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். அந்த நன்றி கெட்டக்கூடிய தனத்தில் அவன் இருப்பது அவனே அதற்கு சாட்சியாக இருக்கின்றான். வஇன்னஹு அலா ஸாலிக லஷஹீத் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறுகின்றான். ஆக நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ் கொடுத்த விஷயத்தை நாம பெற்றுக்கொண்டு நன்றியுள்ளவர்களாக நம்ம வாழ்வதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதுல சில விஷயங்களை அல்லாஹ் தடுத்திருக்கின்றான். அதனுடைய தத்துவமும் அதனுடைய ஹிக்மத்தும் விஸ்டமும் என்று அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எந்த காரணம் கூறி இருக்கின்றார்களோ அந்த காரணத்தை நாம் எடுத்துக்கொண்டு தடை செய்யப்பட்ட விஷயத்தை விட்டுவிட்டு அனுமதிக்கப்பட்ட விஷயத்தை நாம எடுத்துக்கொள்வதுதான் ஒரு முஸ்லிமுக்கு அழகாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் அனுமதித்த விஷயத்தை பெற்றுக்கொண்டு நன்றியுள்ள அடியார்களாக வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கல்வானாக. ஆமீன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.